12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.4 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். ஏதேனும் ஒரு புள்ளியில் ஒரு வளைவரையின் தொடுகோட்டின் சாய்வு அப்புள்ளியின் y அச்சு தொலைவின் 4 மடங்கின் தலைகீழியாகும். மேலும் வளைவரை 2,5 எனும் புள்ளி வழியாக செல்கிறது எனில் வளைவரையின் சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது நிபந்தனை ஒரு புள்ளியில் வளைவரையின் தொடுகோட்டின் சாய்வு எனும் பொழுது வகையீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம்னா dy/dx குறிப்பிடலாம். அந்த சாய்வானது எதற்கு சமமாக அமைந்துள்ளது? அப்புள்ளியில் y அச்சு தொலைவின் 4 மடங்கின் தலைகீழி. y அச்சின் 4 மடங்கு எனும் பொழுது 4y எழுதலாம். தலைகீழ் மதிப்பிற்கு சமம் எனும் பொழுது 1/4y குறிப்பிடலாம். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா வளைவரையின் சமன்பாட்டை அமைக்கணும். வளைவரையின் சமன்பாட்டை அமைவதற்கு வகையீட்டை கேன்சல் பண்ணணும். வகையீட்டை கேன்சல் பண்றதுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய 4y இடதுபுறம் கொண்டு வரப்ப பெருக்கல்ல வந்ததுன்னா 4y dy-னும் 1 பெருக்கல் dx எனும் பொழுது dx-னு நம்ம எழுதிக்கலாம். இருபுறமும் இந்த வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக தொகைப்படுத்தலாம். அப்ப தொகையிடும் பொழுது 4y dy சமம் இன்டகிரல் dx. 4ங்கிறது மாறிலிங்கிறதுனால வெளியில் எடுத்துடலாம். y dy இன்டகிரல் dx. y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பானது y²/2. எக்ஸை பொறுத்து சமன்பாட்டை நம்ம எதை பொறுத்து வகைப்படுத்துறோம்? dx எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினோம்னா தொகையீடு கேன்சல் ஆயிடும். அப்ப மதிப்பு என்ன வரும்னா எக்ஸ் மட்டும் வரும். தொகையீட்டை நம்ம கேன்சல் பண்ணும் தொகைப்படுத்தும் பொழுது ஒரு மாறிலி மதிப்பை சேர்க்கணும். அந்த மாறிலி மதிப்பு +c எடுத்துக்கலாம். /2 y²/2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 2 2 4. சமன்பாடானது 2y² சமம் x+c என்பது தேவையான சமன்பாடு ஆகும். இப்ப இந்த இடத்துல மாறிலி மதிப்பு c தெரியாது. நம்ம மாறிலி மதிப்பு c கணக்கிடுவதற்கு 2,5 என்ற புள்ளி வழியாக வளைவரை செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த புள்ளிகளை இதுல பிரதியிடலாம். இந்த வளைவரையின் சமன்பாடானது 2,5 என்ற புள்ளி வழி செல்வதால் புள்ளிகளை இதுல பிரதியிடலாம். y-க்கு பதிலாக 5 5² சமம் x-ற்கு பதிலாக 2 + c. 2 பெருக்கல் 5² 25 சமம் 2 + c. 2 பெருக்கல் 25 50 சமம் 2 + c. +2 இடதுபுறம் வரப்ப -2ன்னு வந்ததுன்னா 50 - 2 சமம் c. 48 = c. எனவே c-யின் மதிப்பானது 48 ஆகும். அப்ப c-யின் மதிப்பை பிரதியிட்டு வளைவரையின் சமன்பாடு எழுதலாம். therefore தேவையான வளைவரையின் சமன்பாடு y², 2y² - x +x இடதுபுறம் வந்துருச்சுன்னா -x ஆகும். c இடதுபுறம் கொண்டு போறப்ப -48 சமம் 0 ஆகும்.